இந்த மாநாட்டிலேயே வயசில் பார்த்தா ரொம்ப சின்னவர். வயசு முக்கியம் இல்லை, விருத்தாதபி சுகாதபின்னு சொல்லும்படியாக வயசில் இருக்கிறவே பேசுகிறவாள்லேயே ரொம்ப வயசில் சின்னவர். ஆனால் இவரை பற்றி சொல்லணும். இவாள்லாம் சாமவேதத்தில் இருக்கக்கூடியவா, வழி வந்தவா. சாட்சாத் ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் பரனூர் மகாத்மா அவருக்கு சரீர பந்துவே, உறவினர். அவ சாமவேதத்தை பூர்ணமாக அத்தியனம் பண்ணவர். இவாளெல்லாம் குழந்தையிலேருந்தே இவாளெல்லாம் நல்லா தெரியும். இவா அப்பா அம்மா எல்லாருமே தெரியும். இவா அப்பா அம்மா மட்டும் இல்லை, தாத்தா பாட்டி எல்லாருமே அடியனுக்கே தெரியும். 3 தலைமுறைக்கு மேலே அவள் பரம்பரையெல்லாம் தெரியும். எல்லாருமே இவா தாத்தா பாட்டிலாம் தியாகராஜ கீர்த்தனைகளையே பாடின்னு இருப்பா. ராம பக்தாள் பொதுவாக. ஆனால் இவ அம்மாலாம் கிருஷ்ண பக்தியே நிறைஞ்சவா. இவ அப்பா ராமபக்த ரவிராமன் அப்படின்னு தான் அவள் அப்பாவுக்கு கிருஷ்ணபிரேமி சுவாமிகளே டைட்டில் கொடுத்துட்டார். எப்பா பாரு ராமாயண பாராயணமும் ராமாயண உபன்யாசமும் ராம விஷயமான கீர்த்தனங்களை பாடுறதும் அப்படின்னே இருக்கக்கூடியவர் அவள் அப்பா. இப்படிலாம் ராமகிருஷ்ண பக்தியே பண்ணக்கூடியவா. இவ அம்மா சொல்லுவா அடிக்கடி, இவர் சின்னவராக இருக்கச்சே இவ அம்மா சொல்லுவா. கிருஷ்ணபிரேமி சுவாமி கேட்பார் இவ அம்மாவை பார்த்து, இவன் பிள்ளையார் பூஜையெல்லாம் பண்ணுவானா அப்படின்னு கேட்பார். அதெல்லாம் தெரியாது இவனுக்கு, ராமரை தான் தெரியும், கிருஷ்ணனை தான் தெரியும் அப்படின்வா. சின்ன குழந்தையிலேருந்தே அப்படி வளர்ந்தவன், பகவானை தவிர வேறு ஒன்றும் தெரியாது அப்படின்னு வளர்ந்தவன். இவன் இந்த குழந்தை சாமவேத பரிபூர்ணமாக அத்தியனம் பண்ணி, அதுவும் ஸ்ரீனிவாச ஸ்ரௌதிரிகள் குருகுல வாசமாக பூர்ணமாக சாமவேதத்தை அத்தியனம் பண்ணியிருக்கார். சிங்கேரி பெரிவாழ்ட்டியோ, காஞ்சி பெரிவாழ்ட்டியோ, மைசூர் சம்ஸ்தானத்திலேயோ, திருவண்ணாமலை, மன்னார்குடி, திருப்பதி தேவஸ்தானம் போன்ற இடங்களெல்லாம் வச்ச வேத பரீட்சைகள்லாம் பூர்ணமாக தேர்வடைஞ்சவர். ஸ்ரீ அண்ணா கிருஷ்ணபிரேமி சுவாமிகள்கிட்டயே வேதாந்தமோ பாகவதமோ சுந்தரகாண்டமோ பிரதி ஸ்லோகங்களுக்கு 2-3 வருஷம் பரனூர்லேயே இருந்து கிருஷ்ணபிரேமி அண்ணாட்டியே பூர்ணமாக காலக்ஷேபமாக கேட்டு அதிகரித்தவர். இதுக்கெல்லாம் மேலே இப்போ எங்கே இருக்காருன்னா பெங்களூரில் கிருஷ்ணபிரேமி சுவாமிகளுடைய குமாரராகிய ஸ்ரீ ரங்கன்ஜி, டாக்டர் ரங்கன்ஜின்னு இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இருந்துட்டு அவருடைய கல்லூரியில் அவர் காலேஜ் ஏற்படுத்தியிருக்கார். அதில் BA வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கார். இவரும் ராமரையே உபாசனம் பண்ணிட்டு, ராமநாமமே ஜபம் பண்ணிட்டு, ராமனுக்காகவே வாழற வாழ்க்கை. இதை மாதிரி இருக்கிறவா சொல்கிற வார்த்தை தான் நமக்கு வேணும். ஏதோ லௌகீகமாக பாடம் படித்தா இந்த PhD படிச்சிருக்கார், அதில் PhD படிச்சிருக்கார் அப்படின்னோ, இப்படியாக டாக்டராக இருக்கார், இவர் ஆடிட்டராக இருக்கார், இவர் ஏதோ ஒரு உத்தியோகம் பண்ணுறார், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கார் அப்படின்லாம் இருக்கிறவாள்லாம் உட்காந்து அவளுடைய உத்தியோகம் அவளுடைய லௌகீகத்துக்கு மத்தியில் நடுநடுவில் ஏதோ தெரிஞ்சு வச்சுட்டு அவளும் ராமாயணம் சொல்கிறேன் பாகவதம் சொல்கிறேன்னு வரதை காட்டிலும் ராமனுக்காக வாழ்ந்துருக்கிறவா ராமனை பற்றி பேசணும், கிருஷ்ணனுக்காகவே ஜென்மாபூர வாழ்ந்துருக்கிறவா கிருஷ்ணனை பற்றி பேசணும், பகவானை பற்றி பேசணும். அந்த வார்த்தை தான் எடுபடும், அதுதான் பக்தியை உண்டாக்கும். ஏன்னா ஞானம் மட்டும் இருந்தால் போராது, அனுஷ்டானம், ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால் அப்படின்னு சுவாமி மணவாள மாமுனிகள் சொல்கிறது மாதிரி ஞான அனுஷ்டானம். ஸ்ரோத்ரியம் பிரம்ம நிஷ்டம் அப்படின்னு சாப்தே பரேச்ச நிஷ்ணாதம் பிரம்மன் உபசமாசயம் தத்திர பாகவதான் தர்மான் சிக்ஷேது குருவாத்ம தெய்வதா அப்படின்னு பாகவத புராணமும் சொல்கிறது. அப்படி குருகுல வாசமாக இருந்து குருவுக்காகவும் பகவானுக்காகவுமே வாழற வாழ்க்கை அப்படின்னு இருக்கிறவா வாயால் தான் பரம்பொருள் யார் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். பிரம்ம விசாரத்தை நம்மளா பார்த்துட்டு ஏதோ புஸ்தகத்தை பார்த்து புத்தக புழுவாக படிச்சுட்டு நமக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசிண்டும் கேட்டுண்டும் புரிஞ்சுண்டும் இப்படி தானாக்கும் நினச்சிட்டு ஒரு பாதையில் போகிறத காட்டிலும் மகனீயர்கள் என்ன சொல்கிறா, தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினகா தத்துவதர்சனகான்னு கீதையிலேயே கண்ணன் சொல்கிறது மாதிரி அப்பேற்பட்டதான ஆச்சாரியர்கள்ட்ட கூட இருந்து குருகுலவாசமாக இருந்து தெரிஞ்சின்றிருக்கார் அப்படிங்கிற. அடுத்து இந்த சுவாமிகள் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா, சுவாமி ராமானந்த சம்பிரதாயம். இதுவும் தமிழ்நாட்டில் ராமானுஜ சம்பிரதாயமே தான். இதுவும் அநேகமாக ராமானந்தரும் விசிஷ்டாத்வைதம் தான் ஒத்துக்கிறார். ஆனால் சிற்சில மாற்றம். இங்கே எப்படி ஸ்ரீ சம்பிரதாயம்னு சொல்கிறோமோ, ஸ்ரீமன் நாராயணன்னு சொல்கிறோமோ, அதை கொஞ்சம் மாற்றி, ஏன்னா அயோத்தி வட்டாரமாக்கிறதுனால ஜானகி வல்லப சம்பிரதாயம், ஜானகி வல்லபனான ராமச்சந்திர பிரபுவை பிரதானமாக கொண்டு சொல்லக்கூடிய சம்பிரதாயம். எப்படி சுற்றினாலும் நீ ராமன்னு சொன்னான்னா, கிருஷ்ணன் சொன்னான்னா, ராமகிருஷ்ணன் சொன்னான எல்லாம் யாரை குறிக்கிறதுனா அந்த ஸ்ரீமன் நம்ம ரங்கநாதர் தான். ஸ்ரீமன் நாராயணன் சொன்னால் கூட யாரும் நினைப்பா நம்ம ரங்கநாதன் நம்ம பெரிய பெருமாளை தான் சொல்கிறது அப்படிங்கிறச்சே அந்த சுவாமி ராமானந்த சம்பிரதாயத்தில் காசியில், அயோத்தியில், சித்திரகூடத்தில் போன்ற இடங்களெல்லாம் பிரசித்தமான சம்பிரதாயம் அது.
நீங்கள் கேட்டால் உலகம் பூரா பரவின சம்பிரதாயம். அதில் ஜெகதாச்சாரியராக இருந்ததான ராமானந்த சுவாமி அவர் யாரை முழுமுதற் கடவுள்னு சொல்கிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம சந்தான ராமன் பேச போகிறார். மேலே அவர் பேசட்டும். தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகிர்முனிபுங்கஸ்ய கவிதா வனசாரிணः शृण्वन् रामकथानादं को नयाति परां गतिं. यस्य स्मरणमात्रेण रामभक्तिः प्रजायते तं वन्दे रङ्गनाथार्यं रामायणपरायणम्. सीता सीतेति मधुरं जपन्तं सुस्वरं मुदा तं वन्दे राजगोपालदेशिकं वैष्णवोत्तमम्. हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे. करामलकवद्येन भावार्थो दर्शितश्रुतेः श्रुत्यैव राघवप्रेम्णा तं श्रीरङ्गार्यम् आश्रये. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. இப்போது நாம் பார்க்க போகிற சம்பிரதாயம் சுவாமி சொன்ன மாதிரி ராமானந்த சம்பிரதாயம். ராமானந்தர் யார்? அதாவது வட இந்தியாவில் ரொம்ப பெரிய மகான் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக ராமானந்தர் யார், அவருடைய காரியம் என்ன, பொதுவாக மகான்களை எப்படி நிர்ணயிக்கணும், மகான்னு ஒருத்தரை சொல்கிறோம் அப்படின்னா அவரை எப்படி நிர்ணயிக்கணும் அப்படின்னா அவரோட காரியத்தை பார்த்து, எஃபெக்டை வச்சுட்டு காசை அனுமானிக்கணும்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி காரியத்தை வச்சுட்டு காரணம் அப்படின்னு. ராமானந்தர் ரொம்ப பெரிய மகான். இது எப்படி தெரியறது அப்படின்னா அவர் எல்லா மார்க்கங்கள்லேயும் கைடு பண்ணியிருக்கார். ஒவ்வொரு மார்க்கத்துலேயும் ஒவ்வொரு ஆன்மீகமாக யார் யாரெல்லாம் போயிருக்காளோ அந்தந்த மார்க்கத்தில் இருக்கிறவாளை கைடு பண்ணியிருக்கார். ஆனால் பர்சனலாக அவர் யார் அப்படின்னா ராமபக்தர் அப்படிங்கிறது தெரியறது. ஸ்ரீ அண்ணா அருளி செய்த ரொம்ப முக்கியமான கிரந்தம், எல்லாரும் படிக்க வேண்டிய அவசியம், தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கிரந்தம். படிக்க வேண்டிய மட்டும் இல்லை, கற்றுக்க வேண்டிய கிரந்தம். காரணம், பல குணங்களை ஸ்ரீ அண்ணா இதில் சொல்லுவா. ஒரு மகானோடைய சரித்திரம் எடுத்துட்டா அப்படின்னா அந்த மகானோட பற்றின குணங்கள், இந்த மகான் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவா. இதெல்லாம் இந்த சரித்திரத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். வைஷ்ணவ சம்ஹிதை, வைஷ்ணவ சம்ஹிதையில் நவம பாகத்தில் ராமானந்தரை பற்றி வருது. ராமானந்தர் எப்பேற்பட்டவர், அவரோட சரித்திரம் என்ன அப்படிங்கிறது இங்கே தெரியறது. பாகவதா ஊச்சுஹு ராமானந்தஸ்ய சரிதம் ராமபக்த சிகாமணேஹ கிருபயா குருராஜேந்திர சங்கீர்த்தய சதாம்பரா. பாகவதாலாம் அப்படி தான் ஆரம்பிக்கும். ஒவ்வொரு சர்க்கமும் இந்த இடத்துல, இந்த ஒவ்வொரு அத்தியாயமும் இந்த வைஷ்ணவ சம்ஹிதையில் இப்படி தான் ஆரம்பிக்கும். பாகவதாலாம் கேட்குறா, ஸ்ரீ அண்ணா சொல்ல ஆரம்பிக்கிறா அப்படின்னு. பாகவதாள் கேட்குறா, ராமானந்த சரித்திரம், ராமபக்த சிகாமணியாக இருக்கக்கூடிய ராமானந்தருடைய சரித்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு. மேலே ஸ்ரீ அண்ணா சொல்ல ஆரம்பிக்கிற சத்குரு ருவாச்ச அயம் சனாதனோ தர்ம சாட்சான் நாராயணாத்மக தஸ்மாத் சம்மான்யதே சத்பிஹி சர்வமங்களகாரக. சனாதனமான தர்மம் இந்த லோகத்தில் இருக்குது. சனாதனம்னா சிரந்தனம் அப்படின்னு அர்த்தம், அழியாத நித்தியமாக இருக்கக்கூடிய தர்மம் சனாதன தர்மம். தர்மம் அப்படிங்கிறதும் அதாவது என்ன சொல்லலாம், மற்றவாளுக்காக உழைக்கிறது தர்மம். தர்மங்கிறது அது பலவிதமாக வியாக்கியானம், தர்மங்கிறதுக்கான வியாக்கியானம் எடுத்துட்டாலே ஒரு மணி நேரம் ஆகிடும். அது நியாயத்தில் அவ்வளோ இருக்குது. அபியுதயம், நிஷேசம் முதலிய விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யார் பரார்த்தம் உழைக்கிறாளோ, எந்த கர்மா பரார்த்தம் பண்ணப்படுறதோ அது தர்மம் அப்படிங்கிறது. இதில் இந்த சனாதனமான தர்மம், இந்த தர்மம் நாராயணாத்மகம், இந்த நாராயணனே இந்த தர்மமாக இருக்கார். தஸ்மாத் சம்மான்யதே சத்பிஹி சர்வமங்கள காரகா. இது சாதுக்களால் மதிக்கப்படக்கூடிய தர்மமாக இருக்குது. ஆனால் அடிக்கடி இந்த தர்மம் க்ஷீணமாகும். அவள் எல்லாரும் இந்த தர்மத்தை க்ஷீணம் பண்ணுவாள். யார் அசுராள்? தர்மம்னா நான் என்ன டெஃபினேஷன் கொடுத்தேனோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவாள் அசுராள். தர்மம்னா என்ன டெஃபினேஷன் சொன்னேன்னா, பரார்த்தம் வாடுறது தர்மம். அசுராள்னா என்ன? அதர்மம் பண்ணக்கூடியவா. யார் சுவார்த்தமாக செல்ஃபிஷாக வாடுறாளோ அவள் அசுராள். இந்த அசுராள் அவள் என்ன பண்ணுவானா, அப்பப்போ பிறப்பெடுத்து அவள் எல்லாரும் இந்த தர்மத்தை நாசம் பண்ணுவா, தர்மத்தை
க்ஷயம் பண்ணுவா. அப்போது பகவான் அவதாரம் பண்ணி இந்த தர்மத்தை புஷ்டி பண்ணுவார். நானாவதார பேதேன பாலயாமாச கேசவः அதாபி ராட்சசை க்ரூரைः பீடிதம் தர்மமச்யுதः லோகே தாசரதிः பூத்வா பாலயாமாச சாதராத். முன்னாடி ரிஷிகள்லாம் கஷ்டப்பட்டா, ரிஷிகள் ரொம்ப சிரமப்பட்டா, ராட்சசர்கள்னால சிரமப்பட்டா, ராவணன் முதலிய ராட்சசர்கள்னால. அப்போது ராகவனா பெருமாளே பிறந்து காப்பாத்தினர், ரிஷிகளை காப்பாத்தினர். ஏவம் ஏவ அசுரப்பிராயைஹி க்ஷத்ரியர்த்வாபரே ஹரிஹி பீடிதம் பரமம் தர்மம் ரரக்ஷ யதுநந்தனஹ. இவ்வாறு அசுரப்பிராயர்களாக ஆன ராஜாக்களே அசுரர்களாக ஆயிட்டா. அப்போ பூபார ஹரணத்துக்காக யதுகுல நந்தனனா கிருஷ்ணனே அவதாரம் பண்ணார். அத்யாபி கலிதோஷேன பீடிதம் யவனை கலைஹி ராமானந்தாதிபிஹி சத்பிஹி தர்மம் பாலிதவான் பிரபு. ராமானந்தர் முதலிய சாதுக்களால் இன்னைக்கும் பகவான் இந்த தர்மத்தை காப்பாற்றுறார். பீடித்தமான இந்த தர்மத்தை பகவான் ராமானந்தர் முதலிய சாதுக்களால் காப்பாற்றுறார். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பூதலே ததா ததா அவதீரியைவம் தர்மம் பாலயதி பிரபு. எப்பப்பெல்லாம் தர்மம் க்ஷீணமாறுதோ அப்பப்பெல்லாம் பகவான் பிறப்பெடுத்து தானே அந்த தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணுறார். சப்தமோக்ஷபுரி ஸ்ரேஷ்டா விஸ்வநாத நிகேதனா மகாபாகவதை சேவ்யா ஜாஹ்னவி ஜலபாவனா. சப்தமோக்ஷபுரி அப்படிங்கிறதுல அதில் விஸ்வநாதன் இருக்கக்கூடிய சாட்சாத் சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் காஷி அப்படிங்கிற இடம். இந்த காஷி தான் ராமானந்தருடைய வாசஸ்தலம். ராமானந்தர் வசித்தது எல்லாமே காஷியில் தான் வசித்தார். அதில் முக்கியமாக அந்த காஷியில் ஏன் அப்படி காஷியில் வசித்தார்னு ஏன் சொல்லுவா? அதில் காஷியில் வசிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ராமானந்திகளுக்கே அது புரியக்கூடிய விஷயம். காஷியில் சிவனையே இந்த ராம மார்க்கத்துக்கு குருவாக எடுத்துப்பா. இந்த ராம மார்க்கம் என்ன இதில் போகிறோமோ, இன்றைக்கி கூட அயோத்தியில் பார்த்தோன்னா அந்த கனகபவன் பிஹாரி இருக்கார் இல்லையா, கனகபவன் பிஹாரி முடிஞ்சு பிஹாரியோடைய ஆரத்தி முடியும் போது ஹரஹர மகாதேவான்னு சொல்லி முடிப்பா. அவள் அதை குருவாக ஏற்றுக்கிறா. குரு மூலமாக பகவான் அடையணும். ஏன்னா காஷி ரகசியத்திலையும் ராமநாம ஜபம் பண்ணுறதா வருது. காஷி விஸ்வநாதரே ராமநாம ஜபம் பண்ணுறதா வருது. கடைசி காலத்தில் கர்ணமூலத்தில் அவரே வந்து ராமநாமத்தை சொல்கிறதா, காசியில் ஏதாவது ஜீவன் போனான் அப்படின்னா அவரே ராமநாமத்தை வந்து சொல்கிறதா வருது. ராமபக்தாளுக்கெல்லாம் அவர் குரு அப்படின்னு ஏற்றுப்பா. இவர் காசியில் வாசம் பண்ணார். ஸ்ரீ காஷி நகரி ஹந்த ஸ்மரணாத் பாபநாசினி ஆக்ராந்தா யவனைஹி துஷ்டைஹி தர்மஹிம்சா பராயணைஹி. யவனைஹி மிலேச்சர்கள், அந்த காலத்தில் இருந்த மிலேச்சர்கள்னால இந்த காசியானது பீடிக்கப்பட்டது. ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த காஷி இந்த இப்பேற்பட்ட சப்த மோக்ஷபுரியில் முக்கியமான அந்த காஷி பீடிக்கப்பட்ட போது பீதா ஜனாஹ சர்வே தர்மநிஷ்டாபராயணாக கங்காதீரமுபேத்ய உபாகத்திய ருருதுஹு துக்கிதாசயாக. பீத்தியாக பயந்தவர்களா கங்கா தீரத்தை வந்து அடையிறா. கங்கா தீரத்துக்கு வந்து அவள் எல்லாரும் எப்படியாவது உயிரை விட்டுடலாம், ஏன்னா யவனர்கள் சூழ்ந்துட்டா இந்த காசியை ஆக்கிரமிச்சிடுவா, எப்படியாவது இந்த கங்கா தீரத்தை விட்டுட்டு நாம் கிளம்பிடணும் அப்படின்னு அவள் நினைக்கிறா. தான் திருஷ்டுவா உக்கிதான் சர்வான் மரணே கிருத நிஸ்தயான் ராமானந்தா கிருபா சிந்து பப்ரச்ச யதி புங்கவஹா. கிருபா சிந்துவான ராமானந்தர் அவளை பார்த்து கேட்குறார், கிரகம் சர்வம் பரித்யஜ்ய கங்கா தீரமுபேத்யஜ கேயூயம் வதத க்ஷிப்ரம் கிமர்த்தம் ரோதனம் கிருதம் சந்தஹா பரோபகாராய சரந்தி கில பூதலே துக்கம் பரிஹரிஷ்யந்தி யுஷ்மாகம் எதிமே பலம். நீங்கள் எல்லாம் ஏன் வீடுகள்லாம் விட்டுட்டு இந்த கங்கா தீரத்தை வந்து அடைஞ்சேள்? எதற்காக அழுதுன்றிருக்கேள்? இங்கே நின்றுண்டு எல்லாரும் ஆற்றுக்கு போங்கோ. சந்தஹா பரோபகாராய எதுக்தம் கிரந்தகோட்டிபிஹி ஸ்லோகார்த்தேன பிரவக்ஷ்யாமி எதுக்தம் கிரந்தகோட்டிபிஹி பரோபகாரா புண்ணியாய பாப்பாய பரபீடனம் அப்படின்னு மகாபாரதம். அதாவது கிரந்த கோட்டி இருக்கக்கூடிய இந்த கிரந்தத்தில் அர்த்த ஸ்லோகத்தில் சொல்கிறேன், பரோபகாரா புண்ணியாய, புண்ணியங்கிறது பரோபகாரம், பாப்பாய பரபீடனம், இன்னொருத்தரை சிரமப்படுத்துறது அப்படிங்கிறது பரபீடனம், அடுத்தவாளை கஷ்டப்படுத்துறதுங்கிறது பாப்பம். இதில் சந்தஹா பரோபகாராய, சாதுக்கள் அடுத்தவாளுக்கு உபகாரம் பண்ணணும் தானே இருப்பா. அதனால் ஏதாவது நீங்கள் சொல்லுங்க, உங்கள் கஷ்டம் என்னன்னு எனக்கு சொல்லுங்கோ, என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் யதாசக்தி பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். தொம் ந ஜானாசி யோகீந்திர மஹத்பயம் உபஸ்திதம் காஷீம் புரி பிரவேக்ஷந்தி யவனாக குரூர புத்தயா. ஜனங்கள்லாம் சொல்கிறா,
இந்த காசியில் யவனர்கள் வரப்போறா, மிலேச்சர்கள் வரப்போறா, நாங்கள்லாம் பயந்து ஓடுறோம், இந்த காசியை விட்டுட்டு போலான் இருக்கோம், உங்களுக்கு இந்த துக்கம் தெரியாது. பிராமணான் மாரயிஷ்யந்தி ஹரிஷ்யந்தி ததாதனம் தாராம்ஸ்த தூஷயிஷ்யந்தி ஹனிஷ்யந்தி சிசும்ஸ்ததாகா ஸ்வமதம் கிராஹயிஷ்யந்தி. என்னதான் அவள் பண்ணலை, எவ்வளோ ஹிம்சைகள் பண்ணியிருக்கா, இந்த ஊரே அதுக்கு சாட்சி, ஸ்ரீரங்கமே அதுக்கு சாட்சி. மல்லிகப்பூர் படையெடுத்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டா இங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம். பொதுவாக அது அவள் சொல்கிறா, பிராமணான் மாரயிஷ்யந்தி, பிராமணர்களை கொல்லுவா, ஹரிஷ்யந்தி ததாதனம், தனத்தை அபகரிப்பா, தாரான்ஸ்த தூஷயிஷ்யந்தி, தாரங்களெல்லாம் கெடுப்பா, ஹனிஷ்யந்தி சிசும்ஸ்ததா, சிசுக்கள் எல்லாத்தையும் கொன்னுடுவா, அடுத்த ஜென்ரேஷன் இந்த சனாதன தர்மத்தை எடுத்துகிட்டு போயிட போகிறதே அப்படின்னு கொன்னுடுவா, அது அளவுக்கு இருக்கக்கூடியவா. சொமதம் கிராஹயிஷ்யந்தி, அப்போ உயிரோடு இருக்கிறவாள் என்ன பண்ணுவானா தங்களோட மதத்துக்கு இழுப்பா. சொமதம் கிராஹயிஷ்யந்தி பலாத்காரேண வைதிகான சூர்ணயிஷ்யந்தி தேவானா மந்திராணி மகா ஆயுதைஹி, பெரிய பெரிய ஆயுதங்கள்னால பெரிய பெரிய கோவில்களை இடித்து தள்ள போறா. யாவன் லேச்சபலம் சர்வம் நகரீம் சம்பிரவேக்ஷதி தாவத் சர்வே பிரவேக்ஷா மகா ஜாஹ்னவீம் தர்மரக்ஷகாக. லேச்சபலம் எது வரைக்கும் இருக்குமோ, எது வரைக்கும் இந்த நகரத்துக்குள்ளே வராமல் இருக்குமோ அதுக்குள்ளே நாங்கள் கிளம்பிடுறோம், வந்த உடனே எங்களால் கிளம்ப முடியாது, இப்போவே கிளம்பிடுறோம், இது வரைக்கும் இது நுழையுமோ அதுக்குள்ளே நாங்கள் கிளம்பிடுறோம். ஸ்வதர்ம நாசே சம்பிராப்தே ஜீவிதேன து கிம் பலம் ஸ்வதர்மம் பாலயே தீரஹா, ஸ்வதர்மம் பாலயே தீரஹா பிராணா சிக்தா விதுஸ்திதான். ஸ்வதர்ம நாசம் ஏற்பட்டால் எங்களால் ஜீவிக்க முடியாது, அதனால் நாங்கள் சீக்கிரமாக, எங்களோட தர்ம நாசம் ஏற்பட்டால் எங்களால் ஜீவிக்க முடியாதனால நாங்கள் சீக்கிரம் கிளம்பிடுறோம் அப்படின்னு இவா எல்லாரும் சொன்ன உடனே இவர் அதற்கு இவா எல்லாருக்கும் தைரியத்தை கொடுக்குறார். நீங்கள் யாரும் பயப்படாதே, யவனர்கள் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் பார்த்துக்கிறேன், உங்களுடைய கிரகத்துக்கு போங்கோ அப்படின்ன உடனே இதற்கு மேலே அவள் எல்லாரும் வர பார்க்குறா. யவனர்கள் வர பார்க்கும்பொழுது இத்யுக்தா நிர்பயா நிர்பயா நிர்பரா பிராபு ஸ்வகிருகம் ராமச்சிந்தகாக, எல்லாரும் ராமச்சிந்தனையோட அவாவா கிரகத்துக்கு போய் சேர்ந்தனர். அதற்கு மேலே பிரபாதே யவனேந்திரோபி ராமானந்தமுபாகதः சங்கத்வனிமுபாகர்ணிய யவனாः ஜாதவேபனாः துத்ருவுः சர்வதோ பீதாः त्यक्त्वा वाराणसीपुरीं ராமானந்தோ மகாத்மாபி தியாயன் ஸ்ரீரகுநந்தனம் திவ்யம் சங்கௌ பிரதத்மௌ ச சத்ருசேனா பயங்கரம். ராமரை தியானம் பண்ணிட்டு அந்த தியான பலத்தினால தன்னுடைய சங்கத்தை எடுத்து வாயில் வச்சு ஊதுறார் ஸ்ரீ ராமானந்தர். ஊதின உடனே அந்த சங்க நாதத்தில் அத்தனை சேனைகளும் பயந்து புறமுது கட்டி ஓடினா. பொதுவாக அந்த பலம் ஒரு செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய இதுக்கு உண்டு. கோவிந்தராஜ வியாக்கியானத்தில் ஒரு விஷயம் சொல்கிறார், ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ரீராமர் சொல்லும்போது நான் சொல்கிறேன் நீ லோகங்களில் தாண்டுவ, மயாத்வம் சமனுக்ஞாதா கச்சலோகான் அனுத்தமான் அப்படிங்கிற இடத்துல சொல்கிறார், அனுத்தமான லோகங்களை நீ அடைவ அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீராமர் மனிதனாக தானே இருந்திருக்கார், இப்போ சொல்கிறாரே மனிதத்தனத்தை மீறி ஈஸ்வரத்துவத்தை வெளிப்படுத்துகிறாரே அப்படின்னு சொல்லும்போது அங்கே சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னதான் ஸ்ரீராமர் மனிதத்தன்மையை வெளிப்படுத்தின ஈஸ்வரத்தன்மையை வெளிப்படுத்தலைன்னு சொன்னால் கூட இந்த இடத்துல மனிதத்தன்மையை தான் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா என்னன்னா தன்னுடைய தர்மத்தால் லோகங்களை ஜெயிக்கிறார் அப்படிங்கிறத அங்கே கோவிந்தராஜர் எடுத்து காட்டுறார். ஒரு தார்மீகமானவன் தன்னுடைய பலத்தால் லோகங்களை ஜெயிப்பான் அப்படின்னு. அதற்போல் இந்த இடத்துல தார்மீகமான லோகங்களை ஜெயிக்கிறார். தன்னோட தர்மத்தாலே இந்த ராமானந்தருடைய சங்கநாதத்தை கேட்டு அத்தனை பேரும் பயந்து ஓடுறா, அவருடைய பலம். இதற்கு மேலே மிலேச்சர்கள் விடிஞ்ச உடனே ராமானந்தர்கிட்ட மன்னிப்பையும் கேட்டுக்கிறாளாம். காரணம் தபஸ்விங்கிறதுனால ஒரு பயம் ஏற்படுறது, அதனால் மன்னிப்பையும் கேட்டுண்டு எல்லாரும் திரும்புகிறா அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார். ஸோ முதல்ல வைஷ்ணவ மதாப்ஜ பாஸ்கரம் அப்படிங்கிற கிரந்தம், அந்த கிரந்தம் ராமானந்த சம்பிரதாயத்துக்கு அடிப்படையான கிரந்தம். ராமானந்த சம்பிரதாயத்தில் ராமானந்தருடைய உபதேசங்கள்லாம் அதில் வருது. ராமானந்தருக்கு பல சிஷ்யால் உண்டு. பிரசித்தமான சிஷ்யால் கபீர்தாசர் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். கபீர்தாசர் ராமானந்தருடைய சிஷ்யர் தான். அதே போல் இன்னும் பல பேர், பீபாஜி மகாராஜ் அப்படின்னு ஒரு ராஜா, அவர் ராமானந்த சிஷ்யர், அவருக்கு 8 சிஷ்யால் உண்டு அப்படின்பா. சுரசரியானந்தர் அப்படிங்கிற ஒருத்தர், அவரும் ராமானந்தரோட சிஷ்யர். அதுலேருந்து பார்ப்போம், ராமானந்தர் கிட்ட சுரசரியானந்தர் சில பிரச்சனைகளை பண்ணுறதாகவும் அதற்கு ராமானந்தர் பதில் சொல்கிறதாகவும் வருது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த கிரந்தம் பேர் வைஷ்ணவ மதாப்ஜ பாஸ்கரம் அப்படின்னு. அர்க்கைவில் பார்த்தா கிடைக்கும் இன்டர்நெட்டில். பிருஷ்டானாம் ஏகமாத்யம் த்ரிகமபி ஸ்ருணு தத்பேததோ நாம பேதைஹி நித்யாக்ஞா சேதனா சா
பிரகிருதிரவிகிருதிः விஸ்வயோனிः சுபைகா நானா வர்ணாத்மிகா திரிகுணசுநிலயா வியக்தசப்தாபிதேயா நிர்வியாபாரா பரார்த்தா மகதஹமிதி சூஹு உச்யதே தத்வவித்பிஹி. அவர் கேட்குறார், சுரசரியானந்தர் அப்படிங்கிறவர் ஸ்ரீ ராமானந்தரை பார்த்து கேட்குறார், தத்துவம் எதை தெரிஞ்சுக்கணும், தத்துவங்களில் தெரிஞ்சுக்கணும். தத்துவம்னா என்ன அப்படின்னா, சம்சாரம் மாறக்கூடியதாக இருக்குது, எல்லாமே மியூட்டேஷன்ஸ் உடையதாக மாறக்கூடியதாக இருக்குது. அதில் மாறாமல் எது இருக்கோ, சேஞ்சலஸாக மாறாமல் எது சாஸ்வதமாக இருக்கோ அதுக்கு தத்துவம் அப்படின்னு பேர். அது சங்கர பாஷ்யத்துலேயும் தத்துவங்கிறதுக்கு அப்படி தான் அர்த்தம் பண்ணுறார் கீதையில். அப்போது தத்துவம் எது அப்படின்னு கேட்கும் பொழுது முதல் ஆத்யம் திரிகம், முதல் 3 தத்துவம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். முதல்ல பிரகிருதி தத்துவம். பிரகிருதி எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த வேர்டை, பிரகிருதி அப்படிங்கிற வார்த்தையை. பிரகிருத்தினா என்ன அப்படின்னா நேச்சர், அன்மேனிஃபெஸ்ட் நேச்சர்னு சொல்லுவாள். அதாவது அவ்வியக்தமாக எல்லாத்தையும் வச்சுட்டு வியக்தமாக ஆக்கிறது பிரகிருதி. வியக்தமாக இருக்கிறதும் சரி, அவ்வியக்தமாக வச்சுக்கிறதும் சரி, ரெண்டுமே பிரகிருதியினுடைய காரியம். அந்த பிரகிருதியை பற்றி பார்ப்போம். ஆத்யம் திரிகமபி ஸ்ருணுதத் பேதத்தோ நாம பேதைஹி. நாமம் ரூபம் முதலிய பேதங்கள்லாம் உடையது எது இருக்கோ அது பிரகிருதி. நித்யா, அவள் நித்தியமானவள். அதாவது பிரகிருதி அப்படிங்கிற இந்த மாயை நித்தியமானது. அக்ஞா, அக்ஞா அப்படிங்கிறது ஜடமானது, அச்சித்து, சித்து இல்லாதது, ஜடம். ஜடம்னா என்ன சொல்லலாம், மேட்டரானது. அச்சித்து அக்ஞா. அச்சேதனா, சேத்தனம் இல்லாதவள். அக்ஞா அப்படிங்கிறது ஞானம் இல்லாதவள், அதாவது தெரியும்னு ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அது இல்லாதது அக்ஞா. அச்சேதனா அப்படிங்கிறது சேத்தனம் இல்லாதது, அசைவு இல்லாதது. சா பிரகிருதி அவிகிருதி. அவிகிருதி அதுதான் பிரகிருதி. அவிகிருத்தினா விகாரம் உடையது, அதாவது வியக்தமானது, அவ்வியக்தம்னு அர்த்தம். விஸ்வயோனிஹி சுபைகா, எல்லாத்துக்கும் யோனியானவள், எல்லாத்துக்கும் மூல காரணமானவள் அந்த பிரகிருதி. சுபா, சுபமானவள், மங்களமானவள். நானா வர்ணாத்மிகா அஜா, பலவிதமான வர்ணங்கள் உடையவள் அந்த பிரகிருதி. நானா வர்ணாத்மிகா அஜா, பிறப்பு இல்லாதவள். ஸோ சம்சாரத்தை நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா பிறப்பு இல்லை, அனந்தமாக போயிட்டே இருக்குது, அதற்கு ஒரு முடிவே இல்லாமல் இருக்குது. அஜா திரிகுண சுநிலையா அவ்வியக்த சப்தாபிதேயா. திரிகுண சுநிலையா, 3 குணங்களுக்கும் இருப்பிடமானது. 3 குணங்கள் என்ன? ஸோ முன்னாடியே சொன்னார், சத்துவம் ரஜஸ் தமஸ், இதுதான் 3 குணங்கள். இந்த 3 குணங்கள் எங்கே இருக்குன்னா பிரகிருதியில் இருக்குது. மேலே பார்க்க போகிற இடத்துல 3 குணங்கள் இல்லை, அதுக்காக சொல்கிறேன். சுநிலையா அவ்வியக்த சப்தாபிதேயா. அவ்வியக்தம்னு சொல்கிறோம் இல்லையா, அவ்வியக்தம்னு சொல்கிறது இந்த பிரகிருத்தியை தான் சொல்கிறோம். அவ்வியக்த சப்தாபிதேயா. நிர்வியாபாரா பரார்த்தா, வியாபாரம் இல்லாதவள். பரார்த்தா அதாவது பரதந்திரமாக இருக்கக்கூடியவள். இவள் இருக்கிறது, இந்த பிரகிருத்தின்னு சொன்னோம் இல்லையா, அவள் இருக்கிறது பரதந்திரம். யாருக்குன்னா புருஷனுக்காக இருக்கிறது, அதாவது ஈஸ்வரனுக்கு அதீனமாக இருக்கக்கூடியவள் இந்த பிரகிருதி. பரார்த்தா மகதஹமிதி சூஹு உச்சியதே தத்துவவித்பிஹி. இவ்வாறு தத்துவவித்துக்கள் சொல்கிறா. இது பிரகிருதி தத்துவம். இப்போ நாம் பார்த்தது பிரகிருதி தத்துவம். அடுத்தது ஜீவ தத்துவம். நித்யஹ அக்ஞஹ சேதனோ அஜஹ சதத பரவசஹ சூக்ஷ்மதோத்யந்த சூக்ஷ்மஹ பின்னஹ பத்தாதிபேதைஹ பிரதிகுணபம் அசௌ அனைகதா சூரிவர்யைஹ ஸ்ரீசாக்ராந்தாலயஸ்தஹ நிஜகிருதி ஃபலபுக் தத் சகாயோபிமானி ஜீவஹ சம்பிரோச்யதே ஸ்ரீ ரகுபதி சுமதே தத்துவ ஜிக்ஞாசு வேத்யஹ. நித்தியமானவன். அடுத்தது ஜீவனை பற்றி சொல்கிறார். யார் ஜீவன்? ஜீவன்னா யாருன்னு நினச்சிட்டு இருப்போம், ஜீவன்னா நாம தான். அதாவது பிரத்யேகாத்மாவாக இந்த சரீரத்தில் இருக்கோம் இல்லையா, நாம் எல்லாரும் இங்கே இருக்கோம் இல்லையா, நாம தான் ஜீவன். இந்த ஜீவன் எப்பேற்பட்டவன்? நித்யஹா, இந்த ஜீவனும் நித்தியமானவன். ஏன்னா பிறக்கிறான் சாகரான்னு சரீரங்கள் மாறினா கூட, ஏன் அவ்வளோ ஏன் எடுத்துப்பானே, பிறந்த போது ஒரு சரீரம் இருந்தது, இவ்வளோதான் 2 ஜானுக்கு இருந்திருப்போம், இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கோம். சரீரம் 8 வருஷத்துக்கு செல்ஸ் மாறுறது, 8 வருஷத்துக்கு ஒரு சரீரம் மாறிண்டே தானே இருக்குது. அப்போ சரீரம் மாறுறது. நாம் என்ன சொல்கிறோன்னா, வயசான காலத்தில் 5 வயசில் இருக்கும்போது நான் அப்போ ஸ்கூல் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் 5 வயசில் இருந்த நாம இப்போ இருக்கோமே, ஆனால் 5 வயசில் இந்த சரீரம் இல்லை. புரியறது இல்லையா? ஸோ ஜீவன் நித்தியமானவன், சரீரம் மாறக்கூடியது. நித்யஹா ஞஹா, நித்யோக்ஞஹா, நித்யஹா ஞஹா, ஞானஸ்வரூபமானவன். ஸ்ரீ அண்ணா சொல்லுவா, இந்த மலைக்கு மலை தெரியறதா பாரு, கடலுக்கு கடல் தெரியறதா பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு வந்துட்டு கடைசியாக சொல்லுவா, உனக்கு கடல் தெரியறது, மலைக்கு மலை தெரியாது, பட்
உனக்கு கடல் தெரியறது, நீ கடலுக்கு சாட்சி. ஞஸ்வரூபம்னா ஞானம் இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்சர்வ் பண்ண முடியக்கூடியவன் இந்த ஜீவன். ஞஹா சேதனஹா அசைவு உடையவன், அஜஹா பிறப்பு இல்லாதவன், சதத பரவசா சூக்ஷ்மதா அத்தியந்த சூக்ஷ்மஹா பரவசப்பட்டு இருக்கக்கூடியவன். இவனும் ஈஸ்வரனுக்கு பரதந்திரன். சூக்ஷ்மதா அத்தியந்த சூக்ஷ்மஹா ரொம்பவே சட்டிலாக இருக்கக்கூடியவன். ரொம்ப ஏதோ ஒரு இடத்துல ஜீவனுக்கு அணுத்துவம் ராமானுஜர் சொல்லும்போது ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப சட்டிலாக சொல்கிறார். அதாவது அந்த அளவுக்கு சட்டிலாக இருக்கக்கூடியவன் அர்த்தம். பின்னஹா பத்தாதி பேதைஹி, பின்னஹானா ஈஸ்வராத்து பின்னஹா ஈஸ்வரன் இடத்திலிருந்து பிரிஞ்சவன், பிரகிருதிடா பின்னஹா தனித்து இருக்கக்கூடியவன், பத்தாதி பேதைஹி. ஸோ பத்தாதி பேதைஹின்னு சொல்கிறதுனால ஈஸ்வரனை விட்டு பிரிஞ்சவன் அர்த்தம். ஈஸ்வரன் பத்தன் இல்லாதவன், முக்தன், இவன் பத்தன். அவ்வளோ வித்தியாசங்கள் உண்டு ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும். பிரதிகுணபம் அப்படின்னா ஒவ்வொரு சரீரத்திலையும் இருக்கக்கூடியவன். இவனுக்கு எவ்வளோ சரீரங்கள் இருக்கோ ஒவ்வொரு சரீரத்திலையும் இருக்கக்கூடியவன், விதவிதமான சரீரங்களை வச்சுட்டு இருக்கக்கூடியவன். ஸ்ரீஷாக்ராந்தாலயஸ்தா, ஸ்ரீஷாக்ராந்தகான்னு இங்கே எதை சொல்கிறார்? ரங்கநாட்டை நான் இதை கேட்கும்போது, ரங்கநாங்கிறவர் என்னோட குரு ஆச்சாரியன், அவர்கிட்ட கேட்கும்போது ஸ்ரீஷனான ஆக்ராந்தம் பண்ணது இந்த சரீரம். இந்த சரீரத்தில் மிளறக்கூடியவன், சரீரத்தில் வசிக்கக்கூடியவன், புரி சேதேதி புருஷா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியவன் ஸ்ரீஷா ஆக்ராந்தா அயம் சரீரா தஸ்மின் சேதேதி தஸ்மின் திஷ்டதி இது ஸ்ரீஷாக்ராந்தாலயஸ்தா. நிஜகிருதி பலபுக்கு, நிஜகிருதி பலபுக்குனா தன்னால் என்ன கர்மா பண்ணப்பட்டதோ அந்த பலனை அனுபவிச்சுருக்கான். புண்ணிய கர்மாக்களை பண்ணால் புண்ணிய பலன்களை அனுபவிக்கிறான், பாப கர்மாக்களை பண்ணால் பாப பலன்களை அனுபவிக்கிறான். தத் சகாயா அபிமானி, அதனால் தத் சகாயானா என்ன கர்மாக்களை பண்ணானோ அதனால் நான் இந்த கர்மாக்களை பண்ணவன், புண்ணியவானகம் பாபவானகம் பாபிஷ்டோகம் அப்படிங்கிற ஒரு அபிமானம். அபிமானம்னா என்ன அர்த்தம்னா ஐடென்டிஃபிகேஷன் அர்த்தம். புரியுறதா? அபிமானம்ங்கிறது இந்த சரீரம் என்னோடது, இந்த என்னென்ன குணங்கள்லாம் சொல்லுவோமோ, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் என்னெல்லாம் சொல்லுவோமோ இதெல்லாத்தையும் உடையவன் நான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. தத் சகாயா அபிமானி ஜீவஹா. இவ்வாறு ஜீவனுடைய லட்சணம். இவ்வாறு ஜீவனை சொன்னார், பிரகிருதியை சொன்னார். அடுத்ததா புருஷனை சொல்றார். அதாவது ஈஸ்வரனை சொல்ல போறார். விஸ்வம் ஜாதம் யதோத்தா யதவிதமகிலம் லீயதே யத்ர சாந்தே சூர்யஹ யத்தேஜசேந்துஹ சகலம் அவிரதம் பாசயத்யேஷ ஏததேஷஹ யத்பீத்யாவாதி வாதஹ அவனிரபி சுதலம் யாதி நைவேஸ்வரோக்ஞः சாக்ஷி கூட்டஸ்தः ஏகः பகுசுபகுணவான் அவ்யயோ விஸ்வபர்த்தா. விஸ்வம் ஜாதம் யதோத்தா, ஆரம்பமே ஹிட் டு த பாயிண்ட் அப்படின்பா. எவரிடத்திலிருந்து விஸ்வம் வந்ததோ, எவரிடத்திலிருந்து இந்த ஜெகத்து வந்ததோ, யதோவா இமானி பூதானி ஜாயந்தே அப்படின்னு வேதம் இருக்கு சொல்கிறது இல்லையா? தைத்திரியத்தில் பிருகுவல்லியில் வருது. அந்த இடத்துல வர்றதை இங்கே ஸ்லோகமாக ஆக்கி கொடுக்குறார். விஸ்வம் எவரிடத்திலிருந்து வந்ததோ, எது அவிதம் அகிலம், எவரால் விஸ்வம் இந்த உலகம் காப்பாற்றப்பட்டு இருக்கோ, எத்திர லீயதே சாந்தே எந்த இடத்துல எவரிடத்துல முடியும் போது இந்த ஜகத்து லயமாறுதோ, சூரியஹா எத் தேஜசேந்துஹோ ந தத்ர சூரியோபாதி ந தத்ர சந்திரதாரகம் நேமா வித்யுதோபாந்தி குதோயம் அக்னிஹி. அதாவது எவரை சூரியன் பிரகாசப்படுத்தாதோ, எவரை சந்திரன் பிரகாசப்படுத்தாதோ, ஆனால் எவரால் சூரியனுக்கு பிரகாசமோ எவரால் சந்திரனுக்கு பிரகாசமோ அப்பேற்பட்ட அவர். தேஜசேந்து சகலம் அவிரதம் பாசயத்யேததேஷः யத் பீத்யா வாதிவாதः பீஷாஸ்மாத் வாதः பவதே. அந்த இடத்துல வரும். இது ஆனந்த வழியில் வரக்கூடியது. பீத்தினால தான் உலகம் நியமக்கமாக நடக்க சொல்லுவா இல்லையா? வெளி மதங்களில் கூட காட் ஃபியர்னு ஒன்று சொல்கிறா. காட் ஃபியர்னா பகவான் மேலே ஒரு தெய்வ பயம். தெய்வம் இருக்குது சொல்லுவா இல்லையா? சாமி இருக்குடா கண்ணை குத்திரும் அப்படின்பா. ஸோ தெய்வம் இருக்குது, தெய்வம் கண்ணை குத்துங்கிற ஒரு பயத்தில் எல்லாம் கரெக்டாக நடக்கிறது. பீஷாஸ்மாத் வாதா பவதே பீஷோதேதி சூரியா, பயத்தினால சூரியன் உதிக்கிறான். இதற்கெல்லாம் என்ன காரணம்னா பீத்தின்னு சொல்கிறாரே தவிர்த்து அவர் இருக்கார் நடக்கிறது. அவர் இருக்கார், சூரியன் காத்தால உதிக்கிறது, சூரியன் சாயந்தரம் அஸ்தமனம் ஆறுது, இதெல்லாம் அவர் இருக்கிறதுனால நடக்கிறது. அதில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நியமம், ஆர்டர்லினஸ்ஸும்பா இங்கிலீஷில். அந்த நியமம் இவரால் ஏற்படுத்தப்பட்டது. எப்படி இவரால் ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறேன்? நியமம் இல்லாத இடங்களை பார்த்தா நியமம் இருக்கிற இடம் புரியும். நியமம் இல்லாத இடம் எங்கே சொல்லலாம்? அப்பப்போ ஜப்பானில் பூகம்பம் வருது, பூமி கம்பம் ஏற்பட்டு பிளந்தா நாசமாறா, ஜனங்கள் எல்லாரும் நாசமாறா. இந்த இடத்துல நாஸ்திகால் கேட்குற கேள்வி இதுதான். நாஸ்திகால் என்ன கேள்வி கேட்பா? ஏண்டா அந்த இடத்துல பூகம்பம் வருதே, ஈஸ்வரன் எப்படி இருக்கான்? ஈஸ்வரன் இருந்தால் பூகம்பம் வருமா? ஜனங்கள்லாம் சாவாளா அப்படின்னு கேட்பான். நமக்கே சந்தேகம் வரும். நன்னா அவளோட பூர்வபட்சத்தை கேட்டுட்டோன்னா நமக்கே சந்தேகம் வந்துடும், ஈஸ்வரன் இருக்கானா இல்லையா? ஏன்னா பூகம்பம் நடக்கிறது, இவ்வளோ நடக்கிறதே,
இன்னும் பல இடங்களில் விபத்துகள் நடக்கதானே இயற்கையினால, செயற்கையினால நடக்கிற விபத்தை சொல்லலை, இயற்கையினால விபத்து நடக்கிறதே. ஆனால் ஈஸ்வரன் இருக்கான். ஏன்னா 99% இருக்கக்கூடிய, என்ன சொல்லலாம், 99% நியமம் இருக்கக்கூடியதை வச்சுட்டு நாங்கள் ஈஸ்வரனை சித்திக்கிறோம். 1% கூட இல்லை, 0.1001% இருக்கக்கூடிய அங்கங்கே நடக்கக்கூடிய விபத்தை வச்சுட்டு நீ சொல்கிற. வஸ்துதா ஸ்ரீ ரங்கண்ணா எடுத்து காட்டும்போது என்ன சொல்வார்னா, 3 உலகத்தில் என்ன சொல்லலாம், 1/3 தான் லேண்டு, பாக்கி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் தண்ணீரால் கவரப்பட்டு இருக்கு. தண்ணீர் கவரப்பட்டு இருக்கிறது அந்த வேளாவை தாண்டி, வேளான்னு சொல்லுவா. சமுத்திரம் ஒரு இடத்தை தாண்டாமல் இருக்கிறதுக்கு வேளா அப்படின்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்தில். ராமாயணத்துலேயும் வரக்கூடிய பதம் தான். ஆனால் தாண்டாமல் இருக்கே, தாண்டாமல் யாருக்கு கட்டுப்பட்டு இயங்கிறது? சமுத்திரம் யாருக்கோ கட்டுப்பட்டு தானே இயங்கிறது. எப்போவுமே சுனாமி வந்துடலை, எப்பயாவது தானே வருது. அப்போது நியமம் இருக்கதான் இருக்கு. இவ்வளோ நியமம் இருக்கிறத வச்சுட்டு நாங்கள் ஈஸ்வரன் சொல்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல நியமம் இல்லைன்னு சொல்கிறத வச்சுட்டு உனக்கு என்ன தில் இருக்குமோ, நியமம் இருக்கிறத வச்சுட்டு ஈஸ்வரன் இருக்கான்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ தில் இருக்கும் அப்படின்னு ஸ்ரீ ரங்கண்ணா எடுத்து காமிப்பான். ஸோ இதுதான் விஷயம். அதாவது நியமங்கிறத காட்டுறதுக்கு தான் பீஷாஸ்மாத் வாதப்பவதேன்னு சொல்கிறோமே தவிர்த்து தெய்வ பக்திங்கிறது, தெய்வ பயங்கிறது அதுதான் அப்படிங்கிறது. சாட்சி கூட்டஸ்தா. இப்போ இதில் ஏதாவது அவருக்கு இது உண்டா, சம்பந்தம் உண்டா? திரிகுணத்திலையும் அவருக்கு சம்பந்தம் கிடையாது. அவர் காரியங்களை செய்கிறார், ஜெகத் சிருஷ்டி பண்ணுறார், ஜெகத் சம்ஹாரம் பண்ணுறார், அவர் இடத்துல ஜெகத்தை காப்பாற்றுறார். ஆனால் இவ்வளோ காரியங்கள் செஞ்சாலும் நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் திரிஷுலோகேஷு கிஞ்சன நானவாப்தமவாப்தவ்யம் வர்த்தயேவச்ச கர்மணி. அவர் கர்மாவை செஞ்சுட்டுருக்கார். அவருக்கு அடையணுங்கிற ஒரு இடம் கிடையாது. அவர் அடையணும்னு எல்லாருக்கும் உண்டே தவிர்த்து அவருக்கு அடையணும் அபாப்தம், அவர் எதையோ அடையலன்னு ஒன்று கிடையாது, அடைய வேண்டியதுன்னு ஒன்று கிடையாது. அப்போது அவர் சாட்சி, அவர் விட்னஸாக இருக்கக்கூடியவர். சாட்சி கூட்டஸ்தா ஏகா. அப்புறம் பகுசுப குணவான். இதை தான் ராமானுஜர் சொல்லும்போது கல்யாண குண விசிஷ்டன் அப்படின்னு சொல்கிறார். பகுசுப குணவான், பல சோபனமான குணங்கள் உடையவர் அப்படிங்கிறது. ஸோ இதை மூணுத்தையும் சொல்லிட்டு அதற்கு மேலே சொல்கிறார், இது ராமர் தான் அப்படிங்கிறது அடுத்ததாக அவளோட சித்தாந்தம். ராமரை சித்தாந்தம் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் உண்டு. விஷ்ணு பல அவதாரங்கள் பண்ணியிருந்தா கூட ராமரை ஒரு ஃபோக்கஸ்டாக உபாசனை பண்ணுவாள். ராமோபாசகாள் ராமரை ஃபோக்கஸ்டாக இருப்பாள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவரோட கல்யாண குணங்கள், விஷ்ணுவோடைய கல்யாண குணங்கள் ரொம்ப நன்னா தெரிகிற இடம் ராமர்கிட்ட அப்படிங்கிறதுனால ராமர்கிட்ட பக்தி வருது. சரண்யத்துவம், அதுவும் சாரித்திரமாக ஒரு சரித்திரம் நடந்திருக்கு இல்லையா. ராமாயணம்னு பார்த்தோன்னா ஒரு சாதாரண சராசரி மனிதன், அவன் தன்னோட சரித்திரத்தில் சராசரி மனிதனாக பிரபு ஈஸ்வரனே வாழ்ந்து தன்னுடைய சரித்திரத்தில் தர்மத்தை காமிச்சு எல்லாரையும் அதில் நடாத்தனம் அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா. ஸோ அதை பார்த்துட்டு இவன் இங்கே இருக்கக்கூடியவா தங்களுடைய சித்தத்தை அர்ப்பணம் பண்ணுறா அந்த ராமர்கிட்ட. இதுதான் விஷயம். மேலே அந்த ராமருடைய சரம ஸ்லோகம்னு ஒன்று இருக்குது. முன்னாடியே சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜயாச்சதே அபயம் சர்வபூதேப்யா ததாம்யே தத்விரதம் மம. இப்போ நான் சொல்லிட்டு வந்தது எல்லாமே இந்த ராமானந்தர் சுரசரியானந்தருக்கு உபதேசம் பண்ணிகிட்டே வரார். அதாவது இந்த கிரந்தத்தில் முதல்ல தத்துவத்ரயத்தை சொன்னார். பிரகிருதி, அப்புறம் ஜீவன், அதற்கப்புறம் ஈஸ்வரன். இந்த தத்துவத்ரயங்களும் நித்தியமானவை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம் அதையும் சேர்த்து சொல்லிட்டு மேலே சக்கரதேவ பிரபன்னாய்க்கு போகலாம். இந்த இதில் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. சேஷித்துவ பாவம் அப்படின்னு சொல்லுவா. இது என்ன அப்படின்னா, ஜீவன் சேஷன், ஈஸ்வரன் சேஷி. சேஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சேஷம் அப்படிங்கிறவன் மிச்சப்பட்டவன். இங்கிலீஷில் சொல்லணும்னா ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். சேஷினா இந்த பார்ட்டை உடையவன் சேஷி, சேஷத்தை உடையவன் சேஷி ஈஸ்வரன். சேஷித்துவ பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதில் ஒரு 2 விதமாக இதை பிரித்து சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஃபிலாசபிகளாக பார்த்தோம் அப்படின்னா, தத்துவ ஆராய்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா, சேஷி அப்படிங்கிறது ரொம்ப உதவுறது. என்ன அப்படின்னா, பகவானுக்கு பிடிச்சா மாதிரி நடந்துக்கணும், நான் பகவானுக்கு ஆட்பட்டவன், பகவானை அனுசரித்து நடக்கக்கூடியவன் முதலிய விஷயங்கள்லாம் சேஷி, அதாவது சேஷியாக இருக்கிறவனுக்கு தெரியறது. என்ன பண்ணுவான், ஒரு பக்தன் பகவானை ஆசிரியிப்பான். அதாவது என்னதான் ஸ்வரூபமாகவே பகவானை பார்த்த அத்வைதத்தில் ஸ்வரூபமாக பார்ப்பா, பகவானே ஸ்வரூபமாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவா. இதில் விசிஷ்டத்தில் சேஷம் சேஷி. அப்போது பகவானுக்கு சேஷபூதனா தான் இருக்கோம் அப்படிங்கிறதுனால என்னென்ன பண்ணுவா அப்படின்னா, பகவான் மேலே பக்தி உண்டாகும்,
பகவான் அதாவது நம்பெருமாள் மணல்வெளிக்கு வரார் அப்படின்னா ஓடி போய் பார்க்கணும்னு தோணும், தான் பகவானை சேர்ந்தவன் அப்படிங்கிற எண்ணம் வரும். இதுதான் ராமாயணத்தில் வருது. ராமாயணத்தில் சாக்ஷாத் ராமோ ரகுஸ்ரேஷ்டா சேஷோ லக்ஷ்மண உச்சியதே, லக்ஷ்மணரை அங்கே சேஷம்னு சொல்லி ஸ்ரீராமரை அங்கே சேஷின்னு சொல்கிறார். வால்மீகி யூஸ் பண்ணுற பதம். இதில் என்ன அப்படின்னா, லக்ஷ்மணர் ஸ்ரீராமருக்கு சேஷபூதனாக இருக்கார், ராமருக்கு தொடர்ந்து கைங்கரியம் பண்ணுறார், ராமரை தொடர்ந்து ஓடுறார், ராமர் பின்னாடி ஓடுறார், ராமரையே ஃபாலோ பண்ணுறார். என்ன சொல்கிறாருன்னா, குணைஹி தாஸ்யம் உபாகதா, குணங்களால் நான் தாசனானேன் அப்படின்லாம் சொல்கிறார். இவ்வளோ தூரம் ராமர்கிட்ட அவருக்கு ஈடுபாடு அப்படிங்கிறது இந்த சேஷித்துவ பாவத்தினால, தனக்கு ராமருக்கு ஆட்பட்டவன், தனக்கு ராமருக்கு ஆட்பட்டவன். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ரீராமருக்கு கைங்கரியம் பண்ணுறது. இப்போவுமே இதில் என்னெல்லாம் வரும், சத்திர சாமராதிகள் பிடிக்கிறது, ஸ்ரீராமருக்கு பூஜை பண்ணுறது, நமக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதில் இந்த பதார்த்தங்கள்லாம் ஆற்றுல பண்ணி ராமருக்கே கொடுத்துட்டு சாப்பிட்றது, எனக்கு 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 அப்படின்னு அடிச்சுக்காமல் ராமருக்கு கொடுத்துட்டு சாப்பிட்றது முதலிய விஷயங்கள் எல்லாமே வரும். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, மத் கர்ம கிருத்து அப்படின்னு கீதையில் சொல்கிறார். மத் கர்ம கிருத்து, என்னுடைய கர்மாவை செய்வான், என் கர்மாவை செய்வான், கர்மாவை எனக்காக செய்வான். மதர்த்தம் கர்ம அப்படின்னு ஒரு இடம் வருது, எனக்காக கர்மாவை செய்வான்னு. அதாவது பகவான் எதுக்காக பிறந்தான் உலகத்தில்? பரித்ராணாய சாதுனாம் விநாசாயத துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஒவ்வொரு யுகத்திலையும் தர்மத்துக்காக பிறக்கிறான், தர்மத்துக்காக இருக்கான் அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லையா? அப்போது இந்த தர்மத்தை நாமளும் இந்த தர்மத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணணும். எந்த தர்மத்தை பகவான் கடைபிடிச்சானோ, இந்த தர்மத்தை பகவான் லோகத்தில் காட்டினானோ, இந்த குணங்களை தன்னிடத்திலிருந்து பிரகடனம் பண்ணானோ, அதாவது என்ன குணங்கள்? மாத்ருபக்தி, பித்ருபக்தி, குரு சுஸ்ரூஷ, குருக்கு கைங்கரியம் பண்ணுறது, அதிதி சத்காரம், இதற்கு மேலே குகனிடத்தில் பிரீத்தியோடு இருக்கிறது, குகன் முதலிய கீழானவன்னு யாரையும் பார்க்காம சமமாக எல்லாரையும் நடத்துறது, இன்னும் ராஜகுமாரனாக இருந்தாலும் சமமாக எல்லாரையும் நடத்துறது முதலிய சமதா. அதற்கு மேலே ராவணன் முதலிய சத்ருக்களை மதிக்கிறது, அதுவாக இருக்கட்டும், இல்லை ஒரு பட்சியாக இருக்கக்கூடிய ஜட்டாயுவையும் மதிக்கிறது, முதலிய எல்லா விதத்திலையும் ரிஷிகளுக்கு கைங்கரியம் பண்ணுறது, முதலிய எல்லா விதத்திலையும் ராமர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார் இல்லையா? இதே வாழ்க்கையை ஒரு சேஷனாக இருக்கக்கூடியவன், சேஷன்கிறவன் நான் பகவானை சேர்ந்தவன், நான் ராமரை சேர்ந்தவன் அப்படின்னு யார் நினைக்கிறாளோ அவன் இப்படி வாழுவான். நான் பகவானுக்கு பிடிச்ச மாதிரி வாழணுமே, பகவான் இந்த வாழ்க்கையை எனக்காக வாழ்ந்து காமிச்சானோ, நிஸ்வார்த்தமாக செல்ஃப்லெஸ்ஸாக வாழ்ந்து காமிச்சானோ அதை நான் வாழணுமே அப்படின்னு நினைப்பான் இல்லையா? இது சேஷித்துவ பாவத்தினால இன்னும் புஷ்டிப்படும். சொல்கிறாரு குணைஹி தாஸ்யம் உபாகதா அப்படின்னு அங்கே சொல்கிறார். ஆஞ்சநேய சுவாமிகிட்ட லக்ஷ்மணர் சொல்கிறார், நான் குணங்களால் ராமருக்கு தாசியனானேன் அப்படின்னு. இந்த லக்ஷ்மண பாவம் நமக்கு வரணும். எந்த விதத்தில் வரணும் அப்படின்னா, பகவானை காப்பாற்றணும், பகவானை எல்லா விதத்திலையும் காப்பாற்றணும். 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இங்கே உயிரை கொடுத்த ஸ்தலம் இது ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது. அந்த இடத்துல பெருமாளுக்காக உயிரை கொடுத்தவா அப்படிங்கிறது ஒன்று. இது பகவானை காப்பாற்றணுங்கிறது. பகவான் எதை காப்பாற்றணும்னு நினச்சானோ அதை காப்பாற்றுறது. எதை காப்பாற்றணும்னு நினச்சா, தர்மத்தை காப்பாற்றணும்னு நினச்சா அதை காப்பாற்றுறது. ஸோ சேஷித்துவ பாவத்தினால இதெல்லாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இதுக்காக சேஷித்துவ பாவத்தை நாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது. இதற்கு மேலே சகிருதேவ பிரபன்னாயங்கிற சரம மந்திரம், சரம ஸ்லோகம். இந்த சரம ஸ்லோகத்தை வியாக்கியானம் பண்ணி கொடுக்குறார் ராமானந்தர். இதை கொஞ்சம் பார்த்துட்டு மேலே போகலாம். பிரதிபத்யதே சகிருதித்யேவ காரேண தூபாய நிரபேக்ஷதா. பொதுவாக ஸ்ரீ வைஷ்ணவத்தில் 5 சொல்லுவா. பிராப்பியம் அப்படிங்கிற ஒரு இடம், யாரை அடையிறோமோ, பிராப்பியஸ்ய பிரம்மணோ ரூபம், பிராப்பியம்னு எதை அடையிறோமோ அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதற்கப்புறம் பிராப்பியனான நம்ம சுரூபம், பிராப்தஸ்த பிரத்யேகாத்மனா, பிராப்தனா நம்ம சுரூபத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். அதற்கப்புறம் உபாயத்தை தெரிஞ்சுக்கணும், எதை மூலமாக நாம் பகவான் அடையிறோங்கிறது, தத் பலம், அதோடைய பலனை தெரிஞ்சுக்கணும். பிரதிபந்தி, அதுக்கு விரோதி எதுவோ அதையும் தெரிஞ்சுக்கணும். முதல்ல இது மொத்தம் 5 இருக்குது. இந்த 5 இந்த சரம ஸ்லோகத்தில் வருது அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்து காட்டுறார். ராமானந்த சம்பிரதாயத்தில் இதை எடுத்து காட்டுறார். ராமானந்தரே காட்டக்கூடிய ஸ்லோகங்கள். அத்திர உபாயாந்தரஸ்யாதா நிவத்தி சக்ருதேவ, முதல்ல ஸ்லோகத்தை சொல்லிடுறேன். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியா ததாமியேதத் விரதம் மம. சக்ருத்து ஏவ, சக்ருதேவங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு தடவை, சக்ருதேவ ஒரே தடவையே, பிரபன்னாய
யார் பிரபத்தி பண்ணுறாளோ, யார் சரணாகதி பண்ணுறாளோ பிரபன்னாய, அப்படி சரணாகதி பண்ணுறவனுக்கு தவாஸ்மி. எப்படி சரணாகதி பண்ணுறான்? உபாயம். தவாஸ்மீதிச்ச யாச்சதே, தவாஸ்மின்னு சரணாகதி பண்ணுறான். அப்பேற்பட்ட அவனுக்கு சர்வபூதேபியா அபயம், அபயம் சர்வபூதேபியா, எல்லா பூதங்கள் இடத்திலிருந்தும் அபயம், அபயம் நான் கொடுக்குறேன். ததாமி ஏதத்து விரதம் மம, இதுவே என்னுடைய விரதம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இடம். உபாயாந்தரம் அப்படிங்கிறது வேற ஒரு உபாயம் தேடலாமா அப்படின்னு நினைக்கிறது. வேற ஒரு உபாயம், சரணாகதிக்கு பதிலாக நான் வேற ஒரு உபாயம் தேடிக்கிறேனே, ராமர்கிட்ட தான் இருக்கேன், ராமரையே உபாசனை பண்ணுறேன், வேற உபாயம் ஏதாவது தந்திரமாக ராம ஷடக்ஷரி உபாசனையோ இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு உபாயம் தேடிக்கிறேன்னா அதெல்லாம் வேண்டாம். சகிருதேவ அப்படிங்கிறதுனால வேற உபாயம் தேவையில்லைப்பா, இந்த ஒரு உபாயமே போதும், ஒன்றே போதும் அப்படிங்கிறத காட்டக்கூடிய இடம். பிரபன்னாய இது பதத்தா, பிரபன்னாயங்கிற பதத்தினால உபாயஸ்தானம் உச்சியதே, உபாயத்துவம் பகவதா தவேதி பதத்தஸ்ததா. உபாயஸ்தானம், எது உபாயம் அப்படிங்கிற ஸ்தானம், தவ உன்ன பிரபன்னாய, பிரபன்னாயங்கிறதுனால பிரபத்தி தெரியறது, பிரபத்தி தெரியறதுனால இதுதான்ப்பா உபாயம். முதல்ல உபாய நிரபேட்ச, அப்போ உபாயம் எது? பிரபத்தி, சரணாகதி அப்படிங்கிறது. சரணாகதிங்கிறது ஒரு டேர்ம், முதல்ல அதை தெரிஞ்சுப்போம். சரணாகதி என்னங்கிறத அப்புறம் பார்ப்போம். சரணாகதினா என்ன அப்படிங்கிறத அப்புறம் பார்க்கலாம். ஸோ சரணாகதி பண்ணுறது, இப்போதைக்கு சரணாகதி பண்ணுறதுங்கிறது முக்கியம். உபாயத்துவம் பகவதா தவேதி பதத்தஸ்ததா, பகவானுடைய உபாயத்துவம். இப்போ உபாயத்துவம் இல்லை, உபாயத்துவம்னு முன்னாடி சொல்லிட்டார், சாரி. தவேதி பதத்தஸ்ததா, தவ அப்படிங்கிற பதத்தினால இந்த உபாயத்துவங்கிறது தவங்கிற பதத்தினால தெரியறது, பகவதா அப்படிங்கிறது தெரியறது. அதாவது பகவானை சரணாகதி பண்ணணும், அது மட்டும் இல்லை தவ அப்படின்னு ஒன்றை சேர்ந்தவன் அப்படின்னு சரணாகதி பண்ணணுங்கிறது உபாயத்துவம். அஸ்மீத்யனேன சோபாய ஸ்வீகாரா பிரதிபத்தியதே சமாப்தியர்த்தேதி சப்தேன உபாய அனன்யதா உச்சியதே. அஸ்மீதி, அஸ்மி தவ அஸ்மின்னு சொல்கிறோம் இல்லையா, அஸ்மி அப்படிங்கிற பதத்தினால உபாய ஸ்வீகாரம், தவ அஸ்மி அப்படிங்கிறதுனால உபாய ஸ்வீகாரத்தை சொல்கிறார். இதி தவாஸ்மீதி அப்படின்னு இதி போடுறதுனால சமாப்தியர்த்தம், இதுதான் சமாப்தி, இதுக்கப்புறம் ஒன்று வேண்டாம், இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு. இதிங்கிறது பொதுவாக முடிவில் போடுவா. ஸோ இது போதும் அப்படின்னு. இதி அனன்யதா, இன்னொன்று வேண்டாம். சகாரதா அனுக்த சமுச்சயார்த்தா நிகத்தியதே துவன்ய உபாய ஆத்மவித். சகாரம் தவாஸ்மீதி ச யாச்சதே, அந்த சகாரம் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லப்படாததை சொல்ல வருது. அனுக்த சமுச்சயார்த்தா, சொல்லப்படாது என்னவோ அதை இங்கே சேர்த்துக்கணும், அனுஷங்கா அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்லப்படலைன்னு ஹிந்தி வியாக்கியானம் தான் பண்ணியிருக்கா இந்த புஸ்தகத்துக்கு. ஹிந்தி வியாக்கியானத்தில் சொல்கிறார், அவர் பேரை நான் பார்த்துன்னு வரல, அந்த ஹிந்தி வியாக்கியானக்காரர் இங்கே சொல்கிறார், மானசீக சரணாகதி, வாச்சிக சரணாகதி, காயிக சரணாகதி, அதை தான் இங்கே சொல்கிறார். காயிகமாகவும் தவாஸ்மின்னு சொல்கிறதும், வாச்சிகமாகவும் அதை சொல்கிறது, மானசீகமாகவும் அது இருக்கார். அதாவது காய்கமாக அதுக்கான என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ, அதாவது அன்றாட கைங்கரியங்கள் என்ன உண்டோ அதை பண்ணுறது, இது காய்கம். வாச்சிகம்ங்கிறது திருப்பி திருப்பி சொல்கிறது. அப்புறம் மானசீகம், அதை ஸ்மரிக்கிறது, பகவத் கிருபையை ஸ்மரிக்கிறது, இது மானசீகம். இவ்வாறு 3 விதமாக பண்ணுறது. உபாய சம்சேவ்ய அதிகாரி லட்சணம் பதேனவை யாச்சத இத்தியதேனது. சம்சேவ்ய அதிகாரி லட்சணம்னு சொல்கிறார். அதாவது யார் இப்படி இருக்கணும்னா யாச்சதே, யார் திருப்பி திருப்பி, யாச்சதேங்கிற பதம் பௌனஃப் புண்ணியத்தை காட்டுறது, திருப்பி 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 யாச்சிக்கிறது. கோவிலுக்கு போகிறோம், நான் பகவானை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கோவில் போனால் போதுமா? திருப்பி 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 திருப்பி. இந்த யாச்சதேங்கிறதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார், ரசியத்தாலே அப்படிங்கிறார். அவ்வளோ ரசமாக இருக்கான். நான் பகவானை சேர்ந்தவன் சொல்லிக்கிறதோ, இல்லைன்னா பகவானுக்கு பூஜை பண்ணுறதோ, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறதோ, பகவதர்த்தம் சம்பாதிக்கிறதோ, இது எல்லாம் ரசியமாக இருக்குது. மனசில் அப்படி நினைக்கிறதே ரசமாக இருக்குது. ஸோ இது யாச்சதே அப்படிங்கிறதுனால சொல்கிறார். அத அபயம் இது பிராப்தி பிரதிபந்தக நிவாரணம் சர்வபூதேபே இத்தியேவ பிராபியசிய பிரதிபந்தகம். ஸோ பிராப்தி பிரதிபந்தகம், பிராபிய பிரதிபந்தகம்னு 2ஆக பிரிக்கிறார். பிரதிபந்தகம்னு எடுத்துக்கலாம். பிரதிபந்தகம்னா என்ன அப்படின்னா தடைன்னு அர்த்தம். எது தடையாக இருக்குது, சரணாகதிக்கு ஏதோ ஒன்று தடையாக இருக்குது. யாராவது ஒருத்தர் தடையாக சொல்லுவா. ஏன் அப்படின்னா அபயம் அப்படிங்கிறது ஏற்படாது. அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே அத்தசோ பயங்கதோ பவதி யஹா உதரம் அந்தரம் குருத்தே அத்தசிய பயம் பவதின்னு தைத்திரியத்தில் வரும். அங்கே சங்கர பாஷ்யம் வேறையாக இருக்குது. உத்து அயம் அப்படிலாம் பிரிக்கிறார். ஆனால் உத்து அறம் அப்படின்னு பிரிக்கிறார். ஆனால் பொதுவாக நாம் இதில் போவோம். உதரம் அப்படிங்கிறதுக்கு பொதுவாக உதரம்னா நமக்கு தெரியும், வயறுன்னு தெரியும். யார் தன்னோட வயத்தை தனியாக வச்சுட்டு இருக்கானோ உதரம் அந்தரம் குருதே அதசிய பயம் பவதி. என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, யார் என்னோடையது எனக்கானது, ஐயோ என் வாழ்க்கை என்னாகும், எல்லாமே பகவன்மயமாக ஆயிடுத்துனா எனக்குன்னு ஒன்றும் இல்லாமல் போயிடுமே அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு ஒரு பயம் ஏற்படும். ஸ்ரீரங்கத்தோடு வரேன் அப்படின்னா ஐயோ என் சொந்த ஊர் என்னாகும் நினைக்கிறவா இருக்கா இல்லையா?
அந்த மாதிரி விஷயங்கள். இது சுவானுபவமாக இருக்கனால ஷேர் பண்ணிட்டேன். ஆனால் பெரிய லெவலில் சொல்லும்போது பகவதர்த்தம் சுயநலம் இல்லாமல் நடந்துக்கணும் அப்படின்னு இருக்கும்போது ஆஹா என் குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்வஜனஸ்ய ரட்சிதா, ரட்சிப்பான்பா பகவான், சோறுபடாமல் இருப்பானா பகவான், நிச்சயமாக ரட்சிப்பான், நீ தர்மார்த்தம் வாழுப்பா அப்படின்னு இருப்போம் இல்லையா. ஸோ அபயம்ங்கிறது பகவான்கிட்டேருந்து கிடைக்கும். அபயம் சர்வபூதேபியா ததாமீதி விரதம் மம. அடுத்ததா ததாம் ஏதத் விரதம் மம. ததாமி அப்படிங்கிற பதத்தினால சர்வசக்தியை சொல்கிறார். சர்வபூதேபியா அபயம். இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை ஆச்சரியமாக சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு சராசரி மனிதனாக ராமர் இருக்கக்கூடியவர்கிட்டேருந்து இந்த வார்த்தை வருதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ரொம்ப நார்மல் சீலேருந்து ராமர் பேசுகிறார். பொதுவாக எல்லா பூதங்கள் இடத்துலையும் உனக்கு அபயம் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு யாராவது சொன்னால் அவனை நம்பக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன்னா அவனால் நிச்சயம் கொடுக்க முடியாது, இங்கேயாவது நம்மளை கால வாருவான் அப்படிங்கிற விஷயங்கள் லோக பிரசித்தி. இது வரைக்கும் ராமர் மனுஷனாக இருந்தவர் திடீர்னு ஈஸ்வரனாக பேசுகிறார். அந்த சர்க்கம் முழுக்கவே பார்த்தேன்னா நகத்தால் கிழிப்பேங்கிறார், சங்கல்பமாக இச்சன் ஹரிகணேஸ்வராங்கிறார், நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே வரார். அப்பேற்பட்டவர் திடீர்னு ததாமி அப்படிங்கும் சர்வபூதேபியா அபயம் ததாமின்னு சொல்கிறது சாதாரணமான வார்த்தை இல்லை, இவரை நம்பலாம் அப்படின்னு அங்கே சொல்கிறார் அந்த இடத்துல. ஸோ இதுதான் ததாமிங்கிற பதத்தினால சர்வசக்தியை சொல்லக்கூடியது. ஏததித்யேவ பதத்தா அசம்சயத்துவம் பிரதமித் ஏதத்து பதேநாதா தார்டியம் அபிதீயதே. ஏதத் விரதம்னு சொல்கிறார் இல்லையா, அதனால இது என்னோட கொள்கைன்னு சொல்கிறார். இதுதான் என்னோட கொள்கை, சரண்யத்துவம் என்னோட கொள்கை, சரணாகதின்னு வந்தவாளை நான் காப்பாற்றுவேன். நிர்பரத்வானுசந்தாதம் மமேதி பிரதிபத்தியதே. அதாவது இது என்னுடைய கொள்கைப்பா சுக்ரீவா அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவன் இனிமேல் என்ன சேர்ந்தவன், என்னுடையவன், அவன் நிர்பரனாக இருக்கணும். இனிமேல் லைஃப்பில் அவனுக்குன்னு ஒரு சங்கல்பம், அவனுக்குன்னு ஒன்று வச்சுக்க வேண்டாம், நானே அவனுக்கு வேணுங்கிறத பார்ப்பேன். அவன் தர்மார்த்தம் வாழ்ந்தா போதும், எனக்காக வாழ்ந்தா போதும் அப்படின்னு அர்த்தம். இதற்கு மேலே ஒன்று சொல்கிறார். இதுதான் சரணாகதியோட அர்த்தம். முன்னாடி சொன்னேன், சரணாகதிங்கிறது ஒரு டேர்ம். அதுக்கு என்ன அர்த்தங்கிறத இங்கே சொல்கிறார். தாத்பரியஸ்ய அஸ்ய விஜ்ஞேயः சரண்ய ருச்சி சம்சயः தத் பிராபக ஸ்வரூபஸ்ய வாக்கியார்த்தः அர்த்த நிரூபணம். அதாவது தாத்பரியம்ங்கிறது இங்கே முக்கியம். தாத்பரியம்னா தத்பரமாக இருக்கிறது, எதை நோக்கி இந்த சரணாகதி வந்திருக்கோ, சகதேவ பிரபன்னாயன் வந்திருக்கோ, எதை நோக்கி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சரண்ய ருச்சி சம்ஸ்ரயா. சரண்ய ருச்சி, சரண்யன் யார்? ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. ராமச்சந்திர பிரபுவுக்கு எது பிடிக்கும்? பொதுவாக ஒருத்தரை சரணாகதி பண்ணுறோம், ஒருத்தரை சேர்ந்தவாளாக நாம் ஆகிறோம் அப்படின்னா அவளுக்கு பிடிச்சா மாதிரி நாம் நடந்துக்கணும். கரெக்டாக? இன்னிலேருந்து நான் இவரை சேர்ந்தவராக ஆயிட்டேன், ஒரு ஆச்சாரியனை இன்னைக்கு ஆசிரியிக்கிறேன் அப்படின்னா, ஆச்சாரியனை சரணாகதி பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஆச்சாரியன் சொன்ன பிரகாரம் நடந்துக்கிறது. ஆச்சாரியன் என்னென்னலாம் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரோ, காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கணும், நேராக போய் காவேரியில் ஸ்நானம் பண்ணணும், முதல்ல என்னென்னலாம் நேராக நம்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், முதல்ல என்னென்னலாம் அவர் ஆசைப்படுறாரோ, நமக்கு என்னென்னலாம் படிக்கணும்னு ஆசைப்படுறாரோ, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரோ, அவ்வாறு நடந்துக்கிறது என்ன அர்த்தம்? நாம் ஆச்சாரியனை சரணாகதி பண்ணிட்டோன்னு அர்த்தம். புரியுறதா? அதுதான் அர்த்தம். ஆச்சாரியனை சரணாகதி பண்ணுற மாதிரி இங்கே ராமரை சரணாகதி பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ராமர் எப்படி பிடிச்சா மாதிரி, அதாவது ராமருக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நாம் வாழணும்னு அர்த்தம். ராமருக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னா, நாம் தார்மீகமாக வாழ்ந்தா, நாம் நல்லவாளாக இருந்தால், மனிதர்களாக உண்மையாக அடுத்தவாளுக்காக வாழ்ந்தால் ராமருக்கு நம்மளை பிடிக்கும். ஏன்னா ராமர் அடுத்தவாளுக்காக வாழ்ந்தவர். இதுதான் விஷயம். ராம அடுத்தவாளுக்காக வாழணும் சொல்கிறா இல்லையா? விவேகானந்தர் சொல்கிறதா அடிக்கடி ரங்கண்ணா சொல்லுவார், தோஸ் ஹூ லிவ் ஃபார் அதர்ஸ் அலோன் லிவ், அதர்ஸ் ஆர் டெட் அப்படிம்பார். யார் அடுத்தவாளுக்காக வாழறாளோ அவள் தான் வாழறவா, மாக்கி பேர்லாம் செத்தவா அப்படிம்பார். பொதுவாக இதுதான் விஷயம். அதுக்கு வியாக்கியானம் கூட ரங்கண்ணா சொல்லுவார். ஒருத்தர் வியாக்கியானம் எழுதியிருக்கார் இந்த ராமகிருஷ்ணா மிஷனில் ஒருத்தர். இது ஒரு கண்ணாடி. என்ன கண்ணாடி அப்படின்னா, அதாவது இது அவாவா இந்த ஒரு வாக்கியத்தை, விவேகானந்தர் சொன்ன வாக்கியத்தை கண்ணாடியாக வச்சுட்டு அவாவா வாழ்ந்தோமா செத்தோமான்னு பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இது பொதுவாக இதுதான் ராமருடைய கொள்கை. அடுத்தவாளுக்காக வாழறது, ராமர் நம்மளை பார்த்துப்பார் அப்படிங்கிறது. தர்மார்த்தம் வாழணும். அதனால தான் அங்கே பார்த்தேன்னா எங்கே தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிஷத்து ததனு பிரவிஷ்ய, அந்த இடத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா தஸ்மாத் தத் சுகிருதம் உச்சியதை இதி எத்வை தத் சுகிருதம் ரசோவை சஹா அப்படின்னு வரும். அந்த இடத்துல சங்கர பாஷ்யமே என்ன இருக்குது அப்படின்னா புண்ணியம்னு சொல்கிறார். ஒரு சேத்தனாவான் இன்னொரு சேத்தனாவானுக்கு உதவுறது எப்படி புண்ணியமோ, அதனால தான் புண்ணியம்னு சொல்கிறோமோ, அதுபோல் இந்த பிரம்மம் அது நிர்குணம் நிராகாரமாகவே இருந்திருக்கலாம், ஆனால்
சகுண சாகாரமாக வந்து அடுத்த வாழ்க்கை சோகாமயத்தை பகுஸ்யாம் பிரஜாயை எடுத்தி அடுத்த நான் பலவா ஆகி பல பேரோட பிராணி கர்மாக்களை நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்கிறது. ஸோ அதனால் அது புண்ணியம் அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் ராமர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம், ராமராக வாழ வேண்டிய விஷயம். இதற்கு மேலே பீபாஜி மகாராஜா அப்படிங்கிறவர் 1425 பிறந்தவர். அவர் வடக்கில் ராஜஸ்தானை சேர்ந்தவர். தேவி உபாசனை பண்ணக்கூடியவர், சாக்தம் பிரகாரம் இருக்கக்கூடியவர். அவர் அந்த தேவி உபாசனை பண்ணக்கூடிய அவருக்கு தேவியே சொல்கிறதாகவும் அதாவது அவருடைய உபாசனையில் பல உபாசனங்களை தாண்டி தேவியே கட்கம் கொடுத்து அவர் மிலேச்சர்களை புறமுது காட்டி ஓட வச்சு அவர் அவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணுறார். அதற்கு மேலே தேவி அவரை பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீ எனக்கு பண்ண சுசுரூஷ போதும், என்னை உபாசித்தது போதும்பா. ராமானந்தர் வந்திருக்கார், ராமானந்தர் ராஜஸ்தானத்துக்கு வந்திருக்கார், அவரை போய் நீ உபாசனை பண்ணு, மேலே அவருக்கு கைங்கரியம் பண்ணு. அவர் பண்ணக்கூடிய கைங்கரியம் எனக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் தான். நான் பிரகிருதியாக இருக்கேன், நான் பிரகிருதியாக இருந்து உனக்கு ஈஸ்வரன்ட்ட வழியை காட்டுறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. பிரகிருதி தான் ஜடம் தான், மேலே ஈஸ்வரன்ட்ட வழியை காட்டுறேன். இப்படி தான் வைஷ்ணவ சம்ஹிதையில் வருது. இதில் ஒரு சின்ன விஷயம் அடியேனுக்கு சொல்லிக்க வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இது விக்கிபீடியா எடுத்து பார்த்தேன். ஸ்ரீ அண்ணா இப்படி எழுதியிருக்காளே, இது உண்மைதானா அப்படிங்கிறத ஒரு வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, வெரிஃபிகேஷனுக்கு பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. விக்கிபீடியா என்ன சொல்கிறதுன்னா, ஸ்பிரிச்சுவலாக அவர் எலிவேட் ஆக ஆக மேற்கொண்டு அவரை அம்பாளே ராமானந்தர்கிட்ட அமிச்சானே சொல்கிறது. இது அப்படியே கூகுளில் இருக்குது, போட்டு பார்த்துக்கலாம். பீபாஜி மகாராஜா சரித்திரத்தில் என்ன விஷயம் அப்படின்னா, தேவதாந்தர உபாசனம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். யோயோ யாம் யாம் தனும் பக்தாக ஸ்ரத்தையார்ச்சித்தும் இச்சதி, இப்படி கீதையிலையும் வருது. அவர் விதிவகை நின்றனரே அப்படின்னு ஆழ்வாரும் பாடுறார் திருவாய்மொழியில். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பீபாஜி மகாராஜா சரித்திரத்தில் சொல்கிறேன், தேவதாந்தரங்களை உபாசனை பண்ணி ஸ்ரீ ராமரை அடைஞ்சார். ராமானந்தரை அடையிறதுனா என்ன அப்படின்னா, ராமரை அடையிறது, ராமபக்திக்கு அது வழி வகுக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். தேவதைகளை காட்டிலும் ஸ்ரீராமர் வசத்தி அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிறத அடியன் இந்த இடத்துல சொல்லிக்கணும்னு நினச்சேன். ராமபக்தி அதனால குலதர்ம ராமசேவா அப்படிங்கிறத அதனால சொல்கிறார் அப்படின்னு இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராமர். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். சுவாமி ராமானுஜர் திருமலையில் இருந்துட்டு திருவேங்கடமுடையானுடையதான அந்த குலசேகரப்படி பக்கத்திலே இருந்துட்டு ஒரு உபன்யாசம் பண்ணாராம். அந்த உபன்யாசமே ஸ்லோக ரூபமாகவே உபன்யாசம் பண்ணார். அதுக்கு தான் வேதார்த்த சங்கிரகம் அப்படின்னு பண்ணின அவர் நவரத்னமாகிய 9 கிரந்தங்களில் வேதார்த்த சங்கிரகம்ன்றது உபன்யாசம் தான், ஆனால் ஸ்லோக ரூபமாகவே உபன்யாசம். அதுவும் திருவேங்கடமுடியானுடைய சந்நிதியிலேயே. அதில் ஆரம்பிக்கச்சவே அசேஷ சிதச்சித் வஸ்து சேஷினே சேஷ சாயினே நிர்மலானந்த கல்யாண நிதையே விஷ்ணவே நமஹா. இதுதான் பிராரம்பம், முதல் ஸ்லோகமே. இந்த முதல் ஸ்லோகத்தை வச்சுட்டு தான் ராமானந்தர் சொன்னதான இப்போ கிரந்தத்தில் முதல்ல சித் அச்சித் ஈஸ்வர தத்துவத்தை சொல்லச்சே இவர் சொல்லிட்டு வந்தார். இந்த ஸ்லோகம்தான் அங்கே வருது. சுவாமி ராமானந்தர் நவ்ய விசிஷ்டாத்வைதத்தை ஆரம்பித்து வச்சதான சுவாமி நாராயணன், அப்புறமா அசாமி வைஷ்ணவ சம்பிரதாயம் ஆகிய சங்கரதேவர் ஆரம்பித்து வச்சதான சம்பிரதாயம், ஹிதகரி வம்ச சம்பிரதாயம் எல்லாமே ராமானுஜ சம்பிரதாயம் தான். சொல்லப்போனால் எல்லாத்துக்கும் அடிப்படை சுவாமி ராமானுஜர் தான். அசேஷ சிதச்சித் வஸ்து சேஷினே அப்படின்னா சகலேதர விலக்ஷணா. கத்தியத்தில் சொல்லச்சே சகல இதர விலக்ஷணனானவன் ஸ்ரீ ரங்கநாதன். என்னன்னா சித்து அப்படின்னு சொன்னால் ஞானமுடையதான சைத்தன்யமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா. அச்சித்துன்னு சொன்னால் பிரகிருதி ஆகிய ஜடம். இது எல்லாத்த காட்டிலும் விலக்ஷணமான வஸ்து ஈஸ்வரன். அப்போ சித்து மாதிரி இருக்க மாட்டார், அச்சித்து மாதிரி இருக்க மாட்டார். ஈஸ்வரன் ஆகிய ஸ்ரீமன் நாராயணன் அவர் எப்படிடானா எல்லாத்துக்கும் விலக்ஷணமாக இருக்கக்கூடியவர். அப்படிங்கச்சே அந்த விலக்ஷண வஸ்துவை ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு தமிழ்நாட்டில் இங்கே ராமானுஜர் காண்பிச்சு கொடுத்ததை அது அப்படியே அங்கே எப்படி சொல்கிறார்னா ஜானகி வல்லபன். ஏன்னா ஜக்ஞே விஷ்ணு சனாதனா. ராமரே சொல்கிறார், வால்மீகியே சொல்கிறார், ராமர் யாருடானா விஷ்ணுவே தான் ராமர். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே. வேதவேத்யனான ஸ்ரீமன் நாராயணனே இங்கே தசரதர் பிள்ளையாக அவதாரம் பண்ணினான். அப்படிங்கிறதுனால இங்கே ஸ்ரீமன் நாராயணன்னு சொல்கிறத அயோத்தி பக்கத்தில் போச்சே அங்கே பிரதானமாக பகவான் அவதாரம் பண்ண அந்த அவதாரத்தை தானே சொல்லணும். அப்படிங்கிறதுனால ஜானகி வல்லப சம்பிரதாயம் அப்படின்னு ஏற்படுத்தினார். அப்படிங்கிறது விசேஷம். அவர் சாட்சாத் ராமருடையவே அவதாரம்
அப்படின்னு தான் ராமானந்திகள்லாம் சொல்லுவா. ஆனால் அந்த ராமானந்த சுவாமிக்கு மற்றொரு விஷயமும் சொல்லுவா. அவர் தமிழ்நாட்டில் திவ்ய தேச யாத்திரை வரைச்சே வானமாமலை இருக்கே, அதில் முதல்ல இருந்த ஜீயர் இருந்தாரே, மணவாள மாமனுடைய சிஷ்யர், அவருக்கு இவர் சிஷ்யர் ஆனார். அதனால இது சாட்சாத் வானமாமலை ஜீயருடையதான சிஷ்ய பரம்பரையில் அவர் ராமரே அவதாரம் தான் அப்படின்னு சொல்லுவா. அதில் பூரா இங்கே ராமானுஜ சம்பிரதாயம் என்ன சொல்லியிருக்கோ, திருமண்காப்பு உள்பட அவள் அதே தான், திலகம் உள்பட அனுஷ்டானம் உள்பட. ஆனால் ஜானகி வல்லபனான ராமரையே வழிபட்டு இருந்தா அப்படிங்கிற உயர்ந்த சம்பிரதாயம். அதில் பெரிய வேதாந்தங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கார், வேதமே பூர்ணமாக அத்தியனம் பண்ணியிருக்கார். அதுவும் இல்லை, ராம உபாசனையிலேயே வாழ்க்கையாக வச்சுட்டு இருக்கார், அதுவே ஸ்வரூபமாக இருக்கிறவா. அதுவும் ரங்கன்ஜி எப்படி இருக்கிறவர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ராமாயணத்துக்கு இன்னைக்கு பெரிய அத்தாரிட்டினா ரங்கன்ஜி தான் அப்படின்னு இருக்கிற நிலைமையில அவருடையவே சிஷ்யர் அப்படின்னும். அதுவும் இல்லாத ராமருக்கு அண்ணாவுக்கு சரீர பந்து அப்படிங்கிற ஒரு விசேஷம். அப்பேற்பட்ட சந்தான ராமன் ரொம்ப அழகாக ராமானந்த சம்பிரதாயத்தை பற்றி, வாஸ்தவத்தில் அண்ணாவுடைய புத்திரரான ரங்கன்ஜியை தான் இந்த ராமானந்த சம்பிரதாயத்தை பற்றி சொல்லணும்னு அழைச்சேன். அவருக்கு அவகாசம் இல்லாதனால என்னுடைய சிஷ்யனான இவரை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே அனுப்பிச்சிருக்கார். இங்கே பேசுகிற அத்தனை பேர்லையும் வயசில் சின்னவர், விருத்தாதபி சுகாதபின்னு சொல்லும்படியா வயசில் சின்னவராக இருந்தாலும் ஆனால் ஞானந்தானே பெருசு அப்படிங்கச்சே எவ்வளோ விஷயங்களை கொட்டியிருக்காரோ. அவருக்கு பாவம் அவகாசம் இல்லை, ஆனால் கொட்டணம் போல் ஆசையாக இருக்கு சொல்லி மேலே அவருக்கு மரியாதை. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாதே ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்த்யபி சம்விசந்தீதி சைஷா பார்கவி வாருணி வித்யா பரமேப்யோ மன் பிரதிஷ்டிதா ஏவம் வேத பிரதிஷ்டதி அன்னவானன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபிர் பிரம்மவத்சசேன மகான் கீர்த்தியா.